சிவனாரின் நெற்றியில் விழுந்த ஒரு துளி நீர் பூமியில் விழுந்து மங்களன் என்று அவதாரம் எடுத்த செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட மேஷ ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. உலகத்துல எங்க மேஷ ராசி இருந்தாலும் சரி, மேஷம் இருக்கக்கூடிய இடம் செழிப்பாதான் இருக்கும். ஆனா மேஷம் வருத்தத்துலதான் இருக்கும். இது நிதர்சனமான உண்மைங்க. சோ இப்போ மேஷ ராசி யோசிக்கிறது என்னன்னா, சொல்றது என்னவோ வாஸ்தவம் தான். கஷ்டம் மேல கஷ்டம், அடி மேல அடி. என்னைக்கு நாங்க நல்லா இருப்போம்னு தெரியல, எங்க தலையில அப்படி என்னதான் எழுதிக்கிட்டு வந்தோன்னு தெரியல. பிறந்தது எதுக்கு, வாழ்றது எதுக்கு, போகக்கூடிய காலம் எப்படி இருக்கும் எதுவுமே தெரியாம ஒட்டுமொத்தமா வாழ்க்கை இருளடைஞ்ச மாதிரி இருக்கு. இதுக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமான்னு யோசனை எல்லார்கிட்டையுமே இருக்கு. அப்படிதானங்க? சோ இந்த பதிவுங்கிறது அப்படிப்பட்ட இருட்டுக்கு வெளிச்சம் தரக்கூடிய பதிவா இருக்கும். மோசம் போனாலும் சரி, நாசமே ஆனாலும் சரி, மீண்டும் மீண்டும் உயிர்ந்தெழக்கூடிய அந்த ஃபீனிக்ஸ் பேர்டு மாதிரி திரும்ப 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 எழுந்து கொள்ளக்கூடியவங்க தான் மேஷ ராசிக்காரங்க. சோ மேஷ ராசிக்காரங்க எழுதி வேணா வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கை இப்ப நீங்க நம்ம சொல்லக்கூடிய பதிவுல எந்த இடத்துல இருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு பொருத்தமாகுங்க. 100% இது உங்களுக்கு பொருத்தமாகும். இது பொதுவான பலன்கள். உங்க பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் உங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, பிரம்மன் உங்க தலையில என்ன எழுதி இருக்காரு, அதெல்லாம் தாங்க பார்க்க போறோம் இந்த பதிவுல. இனிதான் எல்லாமே ஆரம்பமாக போகுது. சோ மேஷ ராசி மேஷ லக்னம் உங்களுக்கு பொருத்தமாகுங்க. இதுல நான் மேஷ ராசிக்காரங்க ரிஷப லக்னம் அப்படின்னா நீங்க இந்த பதிவையும் பார்த்துக்கோங்க, அதோட ரிஷப ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய பதிவையும் பார்த்துக்கோங்க. ரெண்டுமே உங்களுக்கு பொருத்தமாகும். அப்பதான் உங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையா இருக்கணும், எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்ப மேஷ ராசி மேஷ லக்னம் உங்களுடைய அதிபதி செவ்வாய் இல்லையா? அப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவானுடைய குணாதிசயங்களுக்கு உரிய பலன்கள் தான் வருமா அப்படின்னா அப்படி இல்லைங்க. இந்த ராசியில இந்த லக்னத்துல உச்சயம் அடையக்கூடிய கிரகம்னு ஒருத்தர் இருக்காருங்க. யாருன்னா நவ கிரகங்களுடைய முதல்வன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான். இந்த பஞ்சமாதிபதி இவங்க தாங்க உச்சம் அடையறாரு. ஒவ்வொரு லக்னத்திலேயோ ஒவ்வொரு ராசியிலேயோ எந்த கிரகம் உச்சம் அடையுதோ அதன் பண்புகளுமே பார்த்தீங்கன்னாக்கா எதிர்பாராம உங்ககிட்ட இருக்கும். இப்போ புதுசா ஒரு போன் வாங்குறோம், நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம் இல்லைங்களா ஆப்பை. ஆனா ஒரு சில ஆப் பார்த்தீங்கன்னா அந்த போன்ல ஆல்ரெடி இருக்கும், டிஃபால்ட்டா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போலதான். சோ மேஷ ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய அதிபதியுடைய குணாதிசயங்கள் இருக்கிறதை விட இந்த சூரிய பகவானுடைய குணாதிசயம் சேர்த்து வருங்க. அப்போ சூரியன் உங்களுக்கு உச்சகரமாய் இருக்கிறதுனால சூரிய பகவான்னா யாருங்க, அவருடைய குணம் என்ன, எங்கேயும் முதன்மை பெற்று இருக்கக்கூடியவர். அப்படிதாங்க, உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடியவர், எல்லாரும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்காரு. கண் கண்ட தெய்வமாக வலம் வராரு. சோ இந்த இடத்துல மேஷராசிக்காரங்க எல்லா இடத்துலயுமே முதன்மை பெற்று இருக்கணும்னு நினைப்பீங்க. தலைமை பண்பு இருக்கும், ஆளுமை திறன் இருக்கும், எதையும் ஒரு கை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு குணம் ஆல்ரெடி இருந்துட்டு தான் இருக்கு. பிடிவாத குணம் இருக்கும், கோப தாபங்கள் இருக்கும். சோ மேஷ ராசிக்காரங்க மேக்சிமம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரடு முரடான ஆளுப்பா, அட அவங்கிட்ட மனுஷன் பேசுவானா, அவளா கத்திக்கிட்டே இருப்பா, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா மேஷ ராசி இப்படி இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? உண்மை, நேர்மை, நாணயம். இதை தாண்டி இவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. வாயிலேயே உளறிட்டு போயிருவாங்கன்னு சொல்லுவாங்க. மனசுல ஒன்னையுமே வச்சுக்க மாட்டாங்க. சோ அதனால மேஷ ராசி நிறைய இடங்கள்ல தோல்வியை சந்திக்கிறதுக்கான அமைப்பு இதுவாதாங்க இருக்கு. சோ இப்போ எங்க இருந்தாலும் சரி முதன்மை பெற்றிருக்கணும்னு நினைப்பாங்கன்னு நான் சொல்லிட்டேன். இதே போல இவருடைய அதிபதி யாரு? செவ்வாய். இவர் யாரு? போர் கிரகம். எப்பேற்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் சரி, தடைகளை தகர்த்தெறிந்து மேலும் மேலும் மேலே வரக்கூடிய அமைப்பு இந்த செவ்வாய் கிரகத்துக்கு இருக்குங்க. சோ இந்த அமைப்பு மேஷத்திற்கு இருக்கு. எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி போராடுவாங்க. மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த போராட்ட காலம் ஆரம்ப காலத்துல கல்வியில வரலாம், இல்ல வறுமையில இருக்கலாம், இல்லம்மா நான் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வசதியான குடும்பத்துல பிறந்திருக்கேன், உங்களுக்கு இந்த மன குழப்பம் வரும், சரியான முடிவெடுக்க தெரியாது, எது தேவை எது தேவையில்லைங்கிறத பிரிச்சு பார்க்க தெரியாது. சோ இந்த இடங்கள்ல உங்களுக்கு இந்த பயம், பதட்டம், இந்த மாதிரி விஷயங்கள் வரும். அப்போ இவங்க இப்படிதான் இருப்பாங்களா அப்படின்னா ஆரம்பத்துல கொஞ்சம் கீழே இருந்தாலும், அதாவது முன்னாடி சொன்னதுதான், ஒரு மன
ரீதியாவோ இல்ல ஒரு கல்வி விஷயத்திலயோ இல்ல ஒரு பொருளாதார ரீதியாகவோ இவங்க கீழே இருந்தாலும் நடுத்தர வயதுல வெற்றி வருங்க. அதே போல அந்த வெற்றி வந்து பின்னாடி ஒரு பெரிய அடி விழும். அந்த பெரிய அடியில தான் நீங்க நிறைய விஷயங்களை கத்திப்பீங்க. சோ மேஷராசி இந்த இடத்துல நான் முன்னாடி சொன்ன மாதிரி உயிர்ந்தெழக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அந்த பேர் அடியில இருந்து தான் கத்துப்பீங்க. அனுபவங்கள் மட்டும்தான் மேஷராசியை பலப்படுத்தும். உங்களை நீங்களே செதுக்கக்கூடிய இடம்ங்கிறது அந்த பெருத்த அடியில தான். சோ இப்ப இந்த ராசியோட சின்னம் என்னங்க? ஆடு. அடி விழுந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும்? ஆடு பின்னாடி போகும். பின்னாடி போகுதுன்னா பயந்து போகுதுன்னு அர்த்தம் கிடையாதுங்க. பின்னாடி போய் தன்னுடைய மொத்த ஆற்றலையும் சேர்த்து, அதாவது சொல்லுவாங்க ஆடு என்ன பண்ணுது, பின்னாடி போய் அப்படியே ஓடி வந்து நம்மளை வந்து முட்டை வரும். அப்படிதான் மேஷராசி விழுந்த இடத்துல இருந்து உயிர்ந்தெழுந்து சும்மா சாதாரணமா கிடையாதுங்க. மொத்த சக்தியும் போட்டு எப்படி விழுந்ததை விட வேகமா எந்திரிக்கக்கூடிய சக்தி இந்த மேஷத்திற்கு பிறவியிலேயே இருக்குங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மேஷராசிக்காரங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு பிரச்சனை வருதா, ஒரு கஷ்டம் வருதுன்னா எதிர்காலம் சிறப்பா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் மேல மேஷராசியுடைய வாழ்க்கை வந்து மற்ற ராசிக்காரர்களுக்கு உதாரணமா தான் இருக்கும். இந்த மேடு பள்ளம் இல்லாத வாழ்க்கை இருக்கா, மேடு பள்ளம் இல்லாத பாதை இருக்கான்னு சொல்ற மாதிரி வீழ்ச்சி பெற்று அதுக்கப்புறம் பெரிய அடி, அதுக்கப்புறம் வந்து வெற்றி. இப்போ ஒருத்தன் வந்து குறுக்கு வழியில போய் நல்லா சம்பாதிச்சு வச்சிருக்கான், ஏகபோக வாழ்க்கை வாழ்றான்னா அப்ப மேஷம் வந்து யோசிக்கும், எப்படிடா அந்த குறுக்கு வழியில போய் சம்பாதிச்சுட்டு இவ்வளோ நல்லா இருக்கியே, எனக்கு தான் வரமாட்டேங்குதுன்னு யோசிப்பீங்க. உங்களுக்கு வராம இல்ல, வரும், ஆனா செய்ய மாட்டீங்க. ஓகேவா? சோ மேஷ ராசியுடைய வளர்ச்சிங்கிறது நிரந்தர ஆனா மெதுவா வளர்வீங்க. ஓகேங்களா? ஆனா கட்டாயம் ஒரு நாள் நல்ல உச்சபட்ச வாழ்க்கை, உச்சபட்ச வளர்ச்சியை அடைந்தே திருவீங்க. இது வந்து உண்மை. சரிமா, நீ சொல்றதெல்லாம் ஓகே தான். இது ஒரு புறம் இருக்கிறப்ப இந்த பொதுவாவே மேஷராசிக்காரங்க ரொம்ப வந்து போல்டான ஆளுங்க. இவங்களை முன்னிலைப்படுத்தி ஒரு விஷயம் நடக்குதுன்னா சூப்பரா செஞ்சு முடிச்சிருவாங்க. ஒன்னும் இல்ல, ஒரு வீட்டுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேஷராசி குழந்தை இருக்கு, இல்ல மேஷராசிக்காரங்க யாராவது இருக்காங்க அப்படின்னாக்கா ரொம்ப மந்தமா இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்க திருத்தணும்னா ஒரே விஷயத்தை மட்டும்தாங்க செய்யணும். தம்பி, இதெல்லாம் வந்து யாராலையுமே செய்ய முடியாது, இந்த வேலையை நீ தான் செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து இவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க அப்படின்னா போதுங்க. அந்த வார்த்தை தான் அவங்களுடைய வாழ்க்கையின் ரகசியம். மற்றவங்களால முடியல, இது உன்னால மட்டும்தான் முடியும், முடியும் உன்னால மட்டும்னு சொல்லிட்டா போதுங்க, அடிச்சு தம்சம் பண்ணிடுவாங்க. பொதுவாகவே மேஷத்திற்கிட்ட ஒரு பெரிய ஒரு ஆளுமை திறன் வந்து இருக்குங்க, தலைமை பண்பு. இந்த டீம் லீடர் ஆகிறது, தளபதியா இருக்கிறது, இந்த கமாண்டர், போலீஸ், ராணுவம், இந்த மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுமே இவங்களுக்கு அத்துபடிங்க. அரசு அதிகார பதவி எல்லாம் மேஷத்துக்கிட்ட கொடுத்தா அடிச்சு தூள் கிளப்பிடுவாங்க. ஏன்னா சூரிய பகவான் இவங்களுக்கு உச்சம். சூரியன் யாருங்க? அரசாங்கம், அதிகாரம். ஓகேங்களா? டாப் பொசிஷன்ல வந்துருவாங்க. ஓகேங்களா? இதோட இவங்களுக்கு யாராவது உதவணும்னு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில பார்த்தா அந்த மேஷம் தான் அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கும். இதுவுமே இவங்களுக்கு அமைப்புல இருக்கு. டே, என்ன பண்ணாலும் நான் மட்டும் இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கேன், அடுத்தவங்களுக்குன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும் வாழ்க்கை. அதாவது உழைச்சு மற்றவங்கள வாழ வச்சு தான் வந்து தேஞ்சு போன வாழ்க்கை தான் மேஷத்திற்கு உண்டு. இருந்தாலும் எப்பவுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. உழைப்பு, உயர்வு, இதை மட்டும் மேஷம் எப்பயுமே தூக்கிட்டு சுத்திட்டே இருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி மேஷராசி இந்த தோல்வியை சந்திக்கிறாங்களே, காரணம் என்ன? நல்லவங்க, வல்லவங்க, நேர்மையானவங்கன்னு சொல்றோம். எந்த இடத்துல வந்து இவங்க தோல்வியை சந்திக்கிறாங்கன்னா வெளிப்படையா பேசுறது, மனசுல பட்டதை பேசுறது, எப்பேற்பட்ட ரகசியமா இருந்தாலும் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசி கொட்டிடுறது. அது வந்து எதிரிகள் வந்து சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. எதனால நீங்க ஜீரோவா இருந்தா கூட ஹீரோவா மாறக்கூடிய இடம், மற்றவங்களால முடியாதது உங்களால முடியும்னு சொல்லக்கூடிய இடம். அதே நேரத்துல உங்களுடைய 6ஆம் இடம் அப்படிங்கிறது உங்க ராசியில புதன் பகவான் வராருங்க. புதன் அப்படிங்கிறது யாரு? புத்திக்கு அதிபதி. சோ புத்திசாலிகளாக இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை ஈஸியா ஏமாத்திடுவாங்க. நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு பல லட்சம் வச்சுருக்கேன்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து உங்களை எந்த மாதிரியான விஷயத்தில் வந்துட்டு அவங்களுக்குள்ளே கொண்டு வர முடியுமோ, அவங்க கைக்குள்ளே போட்டுக்க முடியுமோ, அந்த பணத்தை வந்துட்டு அபகரிக்க முடியுமோ, எல்லாத்தையுமே அவங்க ஈஸியாக பண்ணிப்பாங்க. ஸோ புத்திசாலிகள் கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏமா அப்போ நாங்கள் புத்திசாலி இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதி புத்திசாலி தான். ஆனால் உங்ககிட்ட ஏமாற்றக்கூடியவங்களா வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த ராகு பகவான் இந்த மாதிரியான
வருமானம் உச்சபட்சமா இருந்திருப்பாங்க. புதனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். ஏமாத்துறதுக்காகவே வராங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. ஏமாத்துறதுக்குன்னே ஏண்டா அளவெடுத்து வர மாதிரி வரீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சில ஆட்கள் வருவாங்க. இந்த இடங்கள்ல மேஷம் ரொம்ப கவனமா இருக்கணும். சொல்ல போனா ஒரு விஷயத்தை மட்டும் கன்ஃபார்மா சொல்ல முடியுங்க. என்னன்னா, யாரையும் ஈஸியா நம்பிடாதீங்க. பண விஷயத்துல, தொழில் விஷயத்துல, சரிங்களா? அதே மாதிரி மேஷ ராசியும் சரி, மேஷ லக்னமும் சரி, எப்பவுமே யார்கிட்டயுமே உதவின்னு போய் நின்னது கிடையாது. ரொம்ப கரெக்டான ஆளுங்க நீங்க. அதே போல எல்லாரையுமே ஈர்க்கக்கூடிய குணம் கொண்டவங்க. தன்னம்பிக்கை, தைரியம் அதிகமா இருக்கு. துணிச்சல் அதிகம், தேசபக்தி அதிகம். மற்றவங்களுக்கு தைரியம் கொடுக்கறதுமே நீங்க தான். மற்றவங்களுக்கு உதவிகரமா இருக்கிறவங்களும் நீங்களா தான் இருப்பீங்க. மற்றவங்களுக்கு முன்னுதாரணமா வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கக்கூடியவங்களும் நீங்க தான். தனிக்காட்டு ராஜா மாதிரி வாழணும்னு நினைப்பீங்க. சுதந்திர வாழ்க்கை வாழ ரொம்ப அதிகமா ஆசைப்படுவீங்க. அதே மாதிரி வேலையில கூட சரி, ஒருத்தர் கீழே வேலை பார்க்கறது உங்களுக்கு பிடிக்காதுங்க. என்னதான் அவங்க அரசாங்க உத்தியோகத்திலேயே இருந்தாலும் சரி, சொந்தமா தொழில் செய்யணுங்கிற ஆசை அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். அதற்கான நேரம் காலத்தை தான் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ மேஷ ராசி, மேஷ லக்னத்திற்கு இந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய இடத்துல இவங்க அமைதியாவே இருக்க மாட்டாங்க. துருன்னு இருப்பாங்க. ஸோ மேஷ ராசி, மேஷ லக்னத்திற்கு ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிடுற மாதிரின்னு சொல்லக்கூடியவங்க. மற்றவங்களுடைய உழைப்பை பார்த்து அஞ்சக்கூடிய இடத்துல இந்த மேஷராசி, மேஷ லக்னம் தனிப்பட்ட பிரியத்தோடு போய் உழைப்பீங்க. கடினமாக உழைக்கக்கூடியவங்க. இந்த ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் அடிச்சு தம்சம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? விளையாட்டு துறையில எல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான துறை. சாதாரணமான விஷயம் எல்லாம் இவங்களுக்கு பிடிக்காதுங்க. கடினமான விஷயத்தை, மற்றவங்களால சாதிக்க முடியாத விஷயத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறதுல ரொம்ப ரொம்ப துடிப்பா இருக்கக்கூடியவங்க. இதோட இந்த போலீஸ், ராணுவம், இது மட்டும் இல்லாம டாக்டர்ஸ் நிறைய பேர் இந்த மேஷ ராசியில இருப்பீங்க. ஏன்னா ஆத்ம காரகன் யாரு? சூரிய பகவான். இவர் உங்க ராசியில உச்சம். இதனாலேயே, அதாவது ஆத்ம உடம்பை தொடக்கூடிய, உடம்பை சீர் செய்யக்கூடிய அப்படிங்கிற ஒரு தகுதியெல்லாம் இருக்கவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களா தான் இருப்பீங்க. இது டாக்டர் மட்டும் இல்லைங்க. நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, ஒருத்தர்கிட்ட கஷ்ட காலத்தில் பேசுறீங்கன்னா கூட உங்களுடைய பேச்சு அவங்களுக்கு ஒரு மருந்தாக கூட வேலை பார்க்குங்க. நீங்கள் கூட இருந்தால் போதும், அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, தைரியமாக இருக்குங்க. ஸோ இப்படிப்பட்டவங்களுக்கு மேஷ ராசி, மேஷம் ஒரு இடத்துல போய் நிற்குதுன்னா அப்படியே கெத்தாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக ஒரு ஆளுமை பண்போட ஒரு இடத்தை அப்படியே டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. இந்த தலைவர் அப்படிங்கிற பொறுப்புக்கு சொந்தக்காரங்க இந்த மேஷ ராசிக்காரங்க. ஆனா பாக்குறது கொஞ்சம் ரக்கடா இருப்பாங்க. ஆனா ரொம்ப உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த பலாப்பழ சொல்ல மாதிரி ரொம்ப இனிமையானவங்க. உதவக்கூடிய மனப்பான்மை கொண்டவங்க. வெளிப்படையா பேசுற மட்டும் இவங்க கொஞ்சம் குறைச்சுக்கிட்டா சிறப்பா இருக்குங்க. இதுல இவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, 2ஆம் இடம், 7ஆம் இடம், இது சுக்கிரனுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் மென்மையான வாழ்க்கை தான் அமையும். ஆனா இவங்களுக்கு குடும்பாதிபதி சுக்கிரன் களத்திரக்காரனாக மாறி காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல நீச்சம், 12ஆம் இடத்துல விரயம். இதனால திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவங்க விட்டு கொடுத்து தான் போகணும். ஏதாவது ஒரு விஷயத்தை விரயம் பண்ணும். அதாவது ஏதாவது முன்னாடி கடைபிடிச்சிருப்பாங்க, திருமணத்துக்கு அப்புறம் விட்டு கொடுக்கறது, அதை முற்றிலும் தவிர்க்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் வாழ்க்கையே ஓடுங்க. இதுதான் காலபுருஷ சக்கரத்துடைய அமைப்பு. இவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் 3ஆம் வீட்டுக்கு அதிபதி, 6ஆம் வீட்டுக்கு அதிபதியா வர்றதுனால உடன் பிறப்புகள் கிட்ட ஏமாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகள் எல்லாம் ஈஸியா உங்களை ஏமாத்தக்கூடிய அமைப்பு இருக்குன்னு சொல்றேன். உடனே எப்படிங்க அப்படியெல்லாம் நடக்குமா? கூட பிறந்தவங்க போய் ஏமாத்துவாங்களான்னு கேட்டீங்கன்னா அது அப்படி கிடையாது. பண விஷயத்துல, சொத்து விஷயம், ஏதாவது ஒரு வகையில எல்லாருக்கும் நான் சொல்ல கிடையாது, ஒரு சிலருக்கு. இதை தாண்டி ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இந்த உடன்பிறப்புகள் கடன் வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த கடனை நீங்க ஏத்துக்கிட்டு கட்டுற மாதிரி ஒரு சூழல் இருக்குங்க. ஏன்னா இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது ரண ருணம் சத்ரு. ஓகேங்களா? இந்த 6ஆம் இடம்ங்கிறது புதனை குறிக்கக்கூடிய இடம். பொதுவாகவே இந்த புத்திக்கு அதிபதியான புதன் பகவானுடைய இடம்ங்கிறதுனால நிறைய விஷயம், அதாவது ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய இடத்துல ஈஸியா ஏமாந்துருவீங்க. இதுதான் இதனுடைய விஷயம்ங்க. கடன் விஷயத்துல பேரழிவு வரும். இந்த கடன் அப்படிங்கிற விஷயத்துல தான் மேஷராசி பெரும்பாலான கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. இதில் டெக்னாலஜி விஷயங்களில் ஈஸியாக ஏமாந்துருவீங்க. நமக்கு பெருசாக டெக்னாலஜி விஷயம் தெரியாது. அப்போ அது சம்மந்தப்பட்ட மாதிரி யார்கிட்ட உதவிக்க போகிறோம் அப்படின்னா அவங்க அதை காரணம் காட்டி நிறைய நம்மக்கிட்ட ஏமாத்திடுவாங்க. இப்படி ஏமாந்துருப்பீங்க. ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உஷாராக இருந்துக்கோங்க. அதே மாதிரி கடன் வாங்கிறது, அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மற்றவங்களுக்கு கடன் வாங்கிறது, கொடுக்கறது, இந்த கேரண்டி கையெழுத்து போடுறது, இந்த மாதிரிலாம்
வேண்டாங்க, படிச்சு பார்க்காம போடுவோம். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பக்கமா பல இடங்கள்ல கையெழுத்து போட வேண்டி இருக்கும். நம்ம எல்லாம் படிச்சு பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? சரி இப்ப போடுறேன் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு வர்றது, ஈஸியா அடுத்தவங்களை நம்பி ஏமாறுறது இந்த மேஷம் தாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடம் புதன் உச்சம்ங்க. இந்த 6ஆம் இடத்திலேயே சுக்கிரன் நீச்சம். ஸோ இதனால கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கணும். ஒரு சிலருக்கு அந்த கடன் பிரச்சனையால கூட வாழ்க்கை துணையை பிரியறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். சொல்ல போனாக்கா மேஷராசிக்காரங்க மேக்சிமம் இந்த கடன் பிரச்சனையால கூட இந்த டிவோர்ஸ் நிறைய ஆகியிருக்கும். இப்ப என்ன பண்ணலாம், இதுல இருந்து நம்ம வெளியே வரதுக்கு இவங்க 4ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டுல இருக்கிறதுனால தாயுடைய அன்பு, தாயுடைய அரவணைப்பு மேஷராசிக்கு ஈஸியா கிடைக்கும். குழந்தைகள் மீது அதிக பாசமும் வச்சிருப்பீங்க. இந்த மேஷராசிக்காரங்க ஒரு தாயா இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களே தாயாவும் இருப்பாங்க, தந்தையாவும் இருப்பாங்க. ஏன்னா புத்திகாரகன் பூர்வீகத்தை குறிக்கக்கூடிய கிரகம் யாரு? சூரியன். இவங்களுக்கு ஜென்ம ராசியிலேயே உச்சம் பெற்று இருக்கிறதுனால குழந்தை வளர்ப்புல அதிகமா ஆர்வம் இருக்கும். நிறைய திட்டங்கள் வச்சிருப்பீங்க. குழந்தை வளர்ப்புல நிறைய ஆசைகள் இருக்கும். இந்த நேரத்துல இவங்க குருவால வழி நடத்தக்கூடிய, இல்ல இவங்களே குருவாக இருந்து ஒரு சிலருக்கு வழிகாட்டி இருந்தாங்கன்னா அவங்களால குடும்ப வாழ்க்கை குருவால பிளஸ் ஆன விஷயங்கள் நடக்கும். ஆனா அவங்களே தொழிலுக்கு ஏதாவது ஆலோசனை சொல்றாங்க அப்படின்னா அது மேஷத்திற்கு பலிக்காது. ஏன்னா தொழில் ஸ்தானத்துல நீச்சம்ங்க. குருவை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல குரு நீச்சமாகிறதுனால தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் யாருடைய அறிவுரையுமே இவங்களுக்கு செல்லுபடி ஆகாது. ஓகேங்களா? இதே போல செவ்வாய் என்ன பண்றாரு, அதே 10ஆம் இடத்துல இருக்காருங்க. செவ்வாய்ங்கிறவர் ஜீவனஸ்தானத்துல உச்சம் பெற்றிருக்கிறது கடினமான உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய இடம். ஓகேங்களா? 10ஆம் இடத்துல செவ்வாய் மட்டும் இருக்காரா அப்படின்னா அவர் கூடவே சனி பகவானும் கூட இருக்காருங்க. இப்ப என்ன பண்றது, சனியோட வீட்டுல செவ்வாய் உச்சம். செவ்வாய்ங்கிறவர் போராட்ட குணம் கொண்டவருங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நிறைய தோல்விகளை கொடுத்து, அசிங்கத்தை கொடுத்து, அவமானத்தை கொடுத்து அதுக்கப்புறம் வெற்றியை கொடுக்கிறாருங்க. அந்த வெற்றிக்கு பிறகுதான் எங்க நம்ம விழுந்தோம், எங்க நம்ம எழுந்தோம், ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டோம் இப்படிங்கிற பெரிய அனுபவமே மேஷத்திற்கு கிடைக்கும். சொல்ல போனா அனுபவசாலிங்கிற அளவுல பெரிய பெரிய புக் எழுதிடுவீங்க. சாமி எப்படி பிறந்தோம், எப்படி வளர்ந்தோம், எப்படியெல்லாம் வாழக்கூடாது, எப்படியெல்லாம் கஷ்டம் வரும், இப்படி கஷ்டம் வந்தா எப்படி மாறணுங்கிற அளவுக்கு வாழ்க்கைக்கான ஒரு டிக்ஷனரி எழுதக்கூடிய அளவுக்கு மேஷராசிக்காரங்க வாழ்க்கை பாடம் அப்படிங்கிறது மற்ற ராசிகளுக்கு உதாரணமாவே வந்துருங்க. அந்த அளவுக்கு அனுபவசாலிங்க நீங்க. ஓகேங்களா? பெரும்பாலும் மேஷராசி நிறைய இடங்கள்ல விட்டு கொடுப்பீங்க. அதனாலேயே கெட்டு போனதே கிடையாது. குறுக்கு வழியில போறவன் நல்லா இருக்காங்கிற மாதிரி அவனுடைய வளர்ச்சி ஒரு வருஷத்துலயோ ஒரு மாசத்துலயோ ஒரு நாள்ல கூட இந்த ராகு பகவானுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு. ஒரே நாள் எல்லாம் உச்சம் பெற்றிருப்பாங்க. அவனுடைய வளர்ச்சி கம்பேர் பண்றப்ப மேஷராசிக்கு வளர்ச்சிங்கிறது மெதுவா இருந்தாலும் நிரந்தரமானதுங்க. உயர்வுங்கிறது நிச்சயமா வருங்கிறது மட்டும் உறுதியா சொல்ல முடியும். சோ எல்லாமே ஓகே, வாழ்க்கையில இதுதான் நடக்குது, இதுதான் நடக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த கஷ்டங்களை நாங்க கடந்து வரதுக்கு என்ன பண்ணணும், ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா கோப தாபங்களை சுத்தமா தவிர்க்கணும். வெளிப்படையா பேசுறத சுத்தமா தவிர்த்தே ஆகணும். அதே போல ஆரோக்கிய விஷயம் வந்துருச்சுன்னா நீங்க கோபத்தை குறைச்சிட்டாவே போதும். இந்த பிடிவாத குணத்தையும் விட்டணும். பிபி, உடல் உஷ்ணம், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வராம பார்த்துக்கலாங்க. இதோட மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், சாமி நான் எப்பதான் நல்லா இருப்பேன் அப்படின்னா 27 வயது டு 36 வயது வரை அந்த இடைப்பட்ட வயதுல கண்டிப்பா நிம்மதியான வாழ்க்கைங்கிறது அமையுங்க. இந்த வெற்றி கிடைக்கும்னு சொன்னேன் இல்லையா, அது இந்த நேரத்துல தான். இதோட மேஷராசி செய்யக்கூடாத விஷயம் என்ன தெரியுங்களா, சும்மா வீட்டில் எது நடந்தாலும் சரி தலையிடுறது, கோபப்படுறது, டென்ஷன் ஆகிறது இதெல்லாம் சுத்தமா தவிர்க்கணும். ஏன்னா கேள்வி கேட்கறது, ஆராய்ச்சி பண்றது இதெல்லாம் தவிர்த்தே ஆகணும். கண்டும் காணாம விட்டுருங்க. சில விஷயங்களை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நோண்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது குடும்பத்துடைய வாழ்க்கை, குடும்பத்துடைய நிம்மதியை கெடுத்துடும். அதெல்லாம் விட்டுறணும். ஓகேங்களா? இதுல மேஷராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் படன்னு பேசுவீங்க. யாரு என்னன்னு தெரியாது. ஒரு இடத்துல இவங்க இருந்தாங்கனாக்கா எல்லார்ட்டையுமே பேசி பழகக்கூடியவங்க இந்த மேஷராசி பெண்களை பொறுத்த வரைக்கும். பெண்களா இருக்கவங்க எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, மேஷராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் படன்னு பேசக்கூடியவங்க. அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், யார்கிட்ட பேசுறாங்க அப்படின்னா கூட தப்பா நினைச்சுக்காதீங்க. தப்பா நினைச்சா அந்த குடும்பம் கெட்டு போயிடும். அவங்களுடைய குணாதிசயம் இதுதான். ஸோ மேஷராசி பெண்கள் உங்களுடைய கணவர்கிட்ட இந்த வீடியோ பதிவை போட்டு காட்டுங்க. உடல் உபாதைகள் இருக்கு, இது எல்லாத்தினால இருந்து வெளியே வரணும், இந்த கஷ்ட காலம் மாறணும், ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா
பவள ரத்தின கற்களை பயன்படுத்துறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க இந்த குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேஷராசி குழந்தைகள் பிடிவாதமாக இருக்காங்க, ஒரு மாதிரி எதை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவானுடைய மஞ்சள் புஷ்ப ராகம் இந்த ரத்தினத்தை அணிவதன் மூலம் இந்த குழந்தைகளுடைய டென்ஷன், கோபம், பிடிவாதம் எல்லாமே குறையுங்க. அதை வந்து எப்போ அணியணும்னாக்கா 6ஆம் தேதி மற்றும் 6ன்னு கூட்டு தேதி வரக்கூடாதுங்க. அந்த நாட்களை பார்த்து தவிர்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய நாட்களில் அணிஞ்சுக்கலாம். அதனால வாழ்க்கை வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக இருக்குங்க. ஒரு ஆற்றல் மிக்கவர்களாக மேஷராசி மாற முடியும். குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க, பொதுவாக மேஷராசிக்காரங்க 6லிருந்து 60 வயது வரைக்கும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அணியலாம். இதோட இந்த மேஷராசியில 5ஆம் இடம் மட்டும் 9ஆம் இடம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெருப்பு ராசிங்க. நெருப்புங்கிறது இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து சிம்மம். நீங்கள் நிரந்தரமான வாழ்க்கையில் உயர்வை பெறணும், கோயில் வழிபாடு இருந்தால் சொல்லுங்க. அப்படின்னாக்கா சிவ வழிபாடு உங்களுக்கு நல்லதை கொடுக்குங்க. ஜோதி வழிபாடு, திருவண்ணாமலை இந்த மாதிரி, அதே போல் வீட்டில் வந்து யாகம் நடத்துறது, அதே போல் யாகம் நடக்கக்கூடிய இடங்களில் போய் கலந்துக்கிறது, இந்த மாதிரி செய்வதனால மேஷத்திற்கு அதிர்ஷ்டம் உண்டாகும், நினைச்சது நடக்கும். இந்த கோபதாபங்கள் எல்லாம் வந்து கட்டுக்குள்ள வரும். இதே மாதிரி தியானம் பண்ணுறது, உடற்பயிற்சி பண்ணுறது, யோகா பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை மேஷராசி ஈடுபட்டு தான் ஆகணும். விட்ட குறை தொட்ட குறைங்கிற மாதிரி கோபத்தாபங்களை விட்டுறணுங்க. யோசிக்காம எதையுமே பண்ணக்கூடாது, படப்படன்னு பேசக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வெட்டு 1 துண்டு 2 பேசுறதை தவிர்த்தே ஆகணும். மனசுல ரகசியம் காக்குற அளவுக்கு மேஷம் உயர்வுக்கு போகும். இதுதான் ஒரே தீர்வுங்க. ஓகேங்களா. இதோட மேஷ ராசிக்கு மேஷ லக்னத்துக்கு பிரம்மன் எழுதிய தலைவிதி இப்படிதான் இருக்கு. இப்ப மேஷ ராசி இந்த கால புருஷ சக்கரத்தை வச்சு பார்க்கும்போது உச்ச நீச்ச பலன்களே இதுதாங்க. எந்த இடத்துல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும், 6ஆம் இடம்ங்கிறதுல எச்சரிக்கையா இருக்கணுங்க. கடன் சம்பந்தப்பட்ட விஷயம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம், இந்த மாதிரி லீகலான எந்த விஷயங்களா இருந்தாலும் சரி கவனமா இருக்கணும். என்னமா செவ்வாய் அதிபதி, ஒருத்தவங்க சொத்து வாங்கணும், ஏகபோக வாழ்க்கை வாழணும்னா செவ்வாய் தான் உரியவர். அவரே வந்துட்டு எங்களுக்கு பாதிப்புனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரே அதிபதியாகவும் இருக்காரு, அஷ்டமாதிபதியாகவும் இருக்காருங்க. அதனால உங்களுக்கு வந்து சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையில எப்பவுமே கவனமா இருக்கணும்னு சொல்றேன். திரும்ப திரும்ப சொல்றது, எச்சரிக்கையா இருக்கக்கூடிய இடங்களே கடன், சொத்து, சகோதரர்கள் விஷயத்துல எப்பவுமே கவனமா இருங்க. இதை மட்டும் உஷாரா கையாண்டுட்டீங்க அப்படின்னா மேஷத்திற்கு வாழ்க்கையில வெற்றிங்கிறது நிச்சயமா இருக்கும். அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டங்களாக மாறும். உங்களுக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடுங்கிறது கை மேல் பலன் கொடுக்கக்கூடிய விஷயம்ங்க. இந்த கையில வெண்ணெயை வச்சுட்டு நெய்யுக்கு அலைறான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஷயத்துல மேஷராசி முருகப்பெருமானை வழிபாடு செய்யாம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் பெருசா மாற்றம் வராது, ஏற்றம் வராது. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேலும் மயிலும் உங்களுக்கு துணை இருக்கு. வெற்றிவேல் முருகனை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வெற்றிவேல் முருகன் உங்களுக்கு துணை வருவார். வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.